இப்ப வந்து மேல விடுற. Hey guys, welcome back to Iman Talkies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ நம்ம கையில இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன் தான் இருக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ட்ரோனை வாங்கணும். இந்த ட்ரோனை வச்சு தாங்க இன்னைக்கு வீடியோவே பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை எப்படி கனெக்ட் பண்றது உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரோனை வந்து நம்ம பறக்க விட்டு ஜாலியா விளையாட போறோம். சோ ஓகே, இப்போ இந்த ட்ரோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ கைஸ் 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அந்த கால் அட்டன் பண்ண ஹலோ யார் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து சொல்றாங்க, ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து பார்சல் ஒன்று வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னா நாங்கள் தானே ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்து ட்ரோன் வந்து நாங்கள் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்டர் பண்ண ட்ரோன் வந்து வந்துச்சு. ஸோ வந்துட்ட உடனே வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ பார்த்தது வந்து உங்களுக்கு காமிக்கணும்ல, ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம். சோ வாங்க அன்பாக்ஸ் பண்ண போலாம். சோ गाइस ஓபன் பண்ணிடலாமா? டடா. சோ என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் கொடுத்திருக்காங்க, ஆப் ஆபரேட்டிங் கைட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டுக்கும் அப்புறம் ஐபோனுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க நார்மலா ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிட்டு இது ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஒரு ஆப் காட்டும். ஸோ அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கூட்டத்தில் இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எதை பார்த்தீங்கன்னா ட்ரோனை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. சாரி, ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவலில் வந்து நம்ம ட்ரோனை எப்படிலாம் கனெக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத மொத்தமாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்து சூப்பராக பறக்க விடலாம். அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ ஓகே, இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சாரி, பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இதுல 4 ப்ரொடெக்டர், சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ப்ரொடெக்ட், ஐயோ ப்ரொஜெக்ஷனா ஏதோ குத்துக்குறாங்க. இதுல 4 குத்துக்குறாங்க, அந்த அடிபடாம குத்துக்குறாங்க. சரி, என்னப்பா லிங்கேஷா 4 சைடு ட்ரோன் அடிபடாம குத்துக்குறாங்க இதை. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 விங்ஸ் கொடுத்துருக்காங்க, பறக்கிறதுக்காக விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனோட விங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து டைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு போகலான்னா பேட்டரிக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ட்ரோனோட பேட்டரி. இதை வந்து நீங்கள் நினைக்கலாம் உள்ளே ஏதாச்சும் பேட்டரி போட்டு அனுப்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுதான் பேட்டரி. இதை நம்ம சார்ஜ் பண்ணணும். நான் சார்ஜர் கேபிள் காமிச்சு பார்த்தீங்களா, யூஎஸ்பி. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக அடாப்டர் இருக்குல்ல, இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டைப் தான். ஸோ பி டைப் அடாப்டரோட இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து ஒரு மச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனோட கண்ட்ரோலர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து இப்போ அந்த கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, அரைக்கிலா காட்டுறேன். தெரியுதுங்களா? இதான் வந்து அந்த கண்ட்ரோலர். ஸோ இதில் வந்து சில பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா. இந்த பட்டன்ஸை வந்து நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணும். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு. அண்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல். இதில் வந்து 3 ஸ்பீட் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணனா லோவாக பறக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் பட்டன் அமுத்தும் போது மீடியமாக பறக்கும். அந்த தேர்ட் பட்டன் அமுத்தும் போது நல்லா லாங்காக பறக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நீங்களே கற்றுக்கலாம், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அண்ட் வந்து இங்கே இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேஷன். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 360 சைடு சுற்றும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் வந்து இது பார்த்துக்கோங்க, இது வந்து இதான் நம்ம ஃபோன் வைக்கிற ஹோல்டரு. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோனை வந்து நம்ம நார்மலாக ட்ரைபாட் செட் பண்ணுற மாதிரி
இல்லை சிம்பிளாக செட் பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பேட்டரி போடுற இடம். இது வந்து என்ன பேட்டரி நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரெக்சல் பேட்டரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா unique power check shows how much power is left. ஏன் 3வது பேட்டரி போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு ஆன் பண்ணிட்டேன்னா ஸோ அதனால தான் போடல. அதனால் வந்து 2 பேட்டரி போட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். சாரி 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணல, 2 பேட்டரி போட்டு வச்சுருக்கோம். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? ஒரு பேட்டரி வந்து கழட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. 3 பேட்டரி போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபோனை வந்து வெயிட் கரோ ஓகே 3 பேட்டரி நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இங்கே ஹோல்டு பண்ணிட்டு ஒய்ஃபை மூலயமா ட்ரோனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, ஸோ ஆன் ஆஃப் பட்டன் வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும் ஆன் ஆகிடும். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இதில் விஷயமே. ஸோ கைஸ் ஃபைனலாக இப்போ நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோன் தான். அதுக்கு முன்னாடி போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரோனை வெளியே எடுத்துடலாம். ஸோ ட்ரோனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே, ட்ரோன் வந்து இப்போ கேமரா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோ ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிறது தான் கேமரா. ஸோ இந்த கேமரையும் காட்டுறேன், இங்கே இருக்கிறது தான் கேமரா. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ட்ரோனில் ஒரு 3 டாட் மாதிரி இருக்குங்களா, இதில் மட்டும் டாட் இல்லை. ஸோ இந்த டாட் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ நான் காமிச்சல. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இது ஒன்று மட்டும் கழட்டி வச்சுருந்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ட்ரோனை எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு இப்படி நல்லா வெளியே எடுங்க, நல்லா இப்படி லாக் ஆகிற அளவுக்கு வெளியே எடுக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு 4 சைடுமே நீங்கள் வந்து ட்ரோனை வெளியே இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ 4 சைடே எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி கொடுத்துருந்தாங்களா, அந்த பேட்டரியை இந்த இடத்துல தான் நம்ம போட போகிறோம். பேட்டரி எப்படி போடணுன்றதை சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த கர்வில் அழுத்தி பிடிச்சிட்டு பேட்டரி அப்படியே திருப்பிட்டு ஜஸ்ட் அப்படியே இன்செர்ட் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா, ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்செர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், ட்ரோன் வந்து ஆன் ஆகிடுவான். வேறு லெவலில் இருக்கா? ஸோ வந்து ட்ரோன் வந்து ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோலர் வச்சு நம்மளோட ஒய்ஃபை மூலயமா கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம பறக்க விட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த கார்டு வந்து எங்கே போடணுன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் போடணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கார்டை வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா இன்செர்ட் ஆகிடும். பட் எடுக்கும் போது இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்தால் தான் இது வந்து வரும். அவ்வளோதான். 4 சைடும் நீங்கள் கார்டை செட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரோனை வந்து நீங்கள் பறக்க விடலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போது இந்த ட்ரோனை வந்து மேலே போயிட்டு மாடியில் பறக்க விட போகிறோம். ஸோ கைஸ் இதான் இந்த ட்ரோனு. இப்போ இந்த ட்ரோனை வந்து நம்ம பறக்க விடலாம். ஓகே, அப்படியே நம்ம கையில் எடுத்து வைக்கலாம். நான் சுத்துறேன். நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. வேற லெவல். மாசா கெத்தா கேப்டனா. ஓஹே இப்ப அப்படியே மேல விடுறேன். பாத்தீங்கன்னா இப்ப நாங்க மாடியில இருக்கோம். மாடியில இருந்து அங்க பறக்குது ட்ரோனு. அதோ தெரியுதா? லைட்டா ஜூம் பண்றேன். அந்த பாயா இருக்கணும்டா.
இந்த தள்ளி வந்து அது அமுக்குடா இது அமுக்கணும்டா கிரீன் கலர்னா புரியுதா இதுடா ஏய் ஆனா இது நீங்க கீழ பார்க்கலாமா கேமரால மியூசிக் ஃபைனலா பாத்தீங்கன்னா நானே என்னோட ஃப்ரெண்ட் அப்புறம் சில குட்டி பசங்க சேர்ந்து மாடி மேல போயிட்டு இந்த ட்ரோனை வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ரோட்ல எல்லாம் விளையாண்டு இருந்தோம். ஸோ விளையாண்டுட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்களே வந்தோம். ஒரு 1 hour ஆச்சு. எங்களுக்கு டைம் போனதே தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனோட ரேட் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ட்ரோனோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 3500 வருது. ஸோ 3500க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒர்த் இல்லை கைஸ். நீங்க வந்து ட்ரோனை வந்து லேர்ன் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1200 அந்த ரேஞ்ச்லயே நீங்க வந்து ட்ரோன் வாங்கி லேர்ன் பண்ணலாம். நாங்களும் இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்காக தான் வாங்கணும். ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஹை ரேஞ்ச்ல ஒரு ட்ரோன் வாங்குறோம் அப்படின்னா கூட ஜஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் வேணும். ஸோ அதுக்காக நாங்கள் வாங்கினோம். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதில் ரெக்கார்ட் பண்ண கிளிப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டடா பபாய். அப்புறம் நான் உங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.